அண்ணா வண்டி நான் பர்ஃபி எவ்வளோண்ணா? பர்ஃபி 210 ரூபா. பேருண்ணா? என் பேர் சுரேஷ். எங்கேருந்து நான் வந்து வியாபாரம் பண்ணிட்டுருக்கீங்க? நாங்கள் வந்து பெரும்பாக்கத்துலேருந்து பண்ணுறோம். ஓகே. இப்போ வியாபாரம்லாம் எப்படிண்ணா போயிட்டுருக்கு உங்களுக்கு? வியாபாரம்லாம் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வேலை கிடைக்கிறது இல்லைல்ல. ஆமாம். அதனால் எல்லாருமே இதை தான் எடுத்து வியாபாரம் பண்ணுறாங்க. சரி. ஸோ மக்களும் நிறைய பேர்கிட்ட வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. வாங்குறது யோசிக்கிறாங்களோ? ஆமாம். ஏன்னா வந்து நிறைய பொருளுக்கு நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா? சரிண்ணா. ஓகே. அதனால் வந்து ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டா நம்ம இன்னொருத்தர்கிட்ட வாங்குறதுக்கு யோசிப்பாங்கல்ல. சரி. ஓகே. அதனால தான் கொஞ்சம் வியாபாரம் டல்லாக தான் போகும். ஓகே. அதனாலும் பரவாயில்ல. அன்னைக்கு வருமானம் வருது. அதை வச்சு தான் குடும்ப செலவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். வீட்டில் யாருன்னா இருக்கா? நானும் ஒய்ஃபும் தான் இருக்கோம். ஓகே. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களும் என்ன மாதிரி பார்வை இல்லாதவங்க தான். ஓகேண்ணா. அவங்களும் வந்து பஸ் ஸ்டாண்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓ சரிண்ணா. ஓகே. அப்போ 2 பேருமே கண் பார்வை கிடையாது? 2 பேருக்குமே பார்வை கிடையாது. ரொம்ப கஷ்டம் இல்லைண்ணா? கண்டிப்பாக. என்ன பண்ணுறது? கண் பார்வை எப்போ போச்சு உங்களுக்கு? எனக்கு பிறவிலேருந்தே இல்லை. கண்ணு ஒரு கண்ணு இதை தெரியுமா? சுத்தமாக தெரியாது. கண்ணு எனக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆனால் வந்து நரம்பு வளர்ச்சி இல்லாதனால தெரியல. அப்படியா? சரி. ஓகே. இப்போ உங்கள் ஒய்ஃபும் தனியாக வித்துட்டு இருக்காங்க? ஆமாம், அவங்களும் தனியாக. நீங்கள் என்ன ஏதாவது படிச்சிருக்கீங்களாண்ணா? நானும் ஒய்ஃபும் 2 பேருமே MA BEd படிச்சிருக்கோம். MA BEd படிச்சிருக்கீங்க? ஆமாம். ஏதோ வேலைக்கு ட்ரை பண்ணலாம்ண்ணா? கவர்மெண்ட் ஜாப் தான் எங்களுக்கு கிடைக்கணும், அதுதான் கிடைக்கல. அதனால தான் இந்த வியாபாரத்துக்கு வந்துட்டோம். ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த எக்ஸாம்லாம் எழுதுவோம். TET எக்ஸாமு, TNPSC அந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்லாம் எழுதுவோம். அது எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல போயிடுது. சரிண்ணா. ஓகே. அப்பப்போ கால்ஃபர் பண்ணும்போது எழுதிட்டு தான் இருக்கும். ஓ அப்படியா? சரி. இப்போ வந்து இந்த வியாபாரத்தை வச்சு தான் ஃபேமிலி ரன் பண்ணுறோம்? ஆமாம், வியாபாரத்தை வச்சு தான். வீட்டு வாடகை, சாப்பாடு செலவு எல்லாமே இந்த வியாபாரத்தை வச்சு தான். ஒரு நாள் வியாபாரம் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு சும்மா? லாபம் மட்டும் பார்க்கணுன்னா ஒரு 200-300 ரூபாய் கிடைக்கும். இல்லை நல்லா போச்சுன்னா அதுக்கு மேலேயும் கிடைக்கும், இல்லைன்னா அதுக்கு கீழவும் கிடைக்கும். ஓகே. வியாபாரத்தில் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோதான் நம்மளால் அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது. ஓ சரிண்ணா. ஓகேண்ணா. உங்களுக்கு என் மூலியமாக ஏதாவது உதவி தேவைப்படுதாண்ணா? ஏதாவது நான் உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதாண்ணா? எங்களுக்கு வந்து ஃபேன் கொஞ்சம் இல்லை எங்கள் வீட்டில். ஓகே. என்ன ஃபேன்னா? டவர் ஃபேன். சவுத்தில் வைக்கிற மாதிரி? சவுத்தில் வைக்கிற மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம். சவுத்தில் அந்த ஸ்டாண்டில் மாட்டி வைப்பாங்களா? அதுதான். அது பேர் தான் டவர் ஃபேன்? ஆமாம் தானே? அது மாதிரி ஒரு ஃபேன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அப்படியா? நானும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். பட் இந்த வருமானத்தை வச்சு வாங்க முடியல. சரி. எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாண்ணா. இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க நீங்கள்? வியாபாரம் பண்ணிட்டு அப்படியே தான் போயிட்டுருக்கேன். சரி. ஓகே. சரிண்ணா. நீங்கள் இந்த சைடு தானே போவீங்க? ஆமாம். இப்போது எவ்வளோ நேரம் இங்கே இருப்பீங்க? இருப்பேன், ஒரு 1/2 hour 1 hour கிட்டே இருப்பேன். சரி. ஓகே. நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு போங்க. நான் வந்து உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்து தரேன். சரிங்களா? சரி. நீங்கள் கவலைப்படாதீங்க. இது தம்பின்ற முறையில் நான் சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. பரவாயில்ல, நான் இருக்கட்டும். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு போயிட்டுருக்குது. அதனால ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா. கண்டிப்பாக நான் வாங்கி தரேன். நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு போங்க, நான் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன். சவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தானே? அந்த சுற்றி வருமே ஃபேனு? அதுதான். ஓகேண்ணா. சரிண்ணா. ஓகேண்ணா. நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு போங்க, நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தரேன். ஓகே. சரிண்ணா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுரேஷ். ஓகேண்ணா. சரிண்ணா. சரி. தேங்க்யூ. ஓகேண்ணா. அண்ணா ஃபேன் என்னங்கண்ணா? ஓகேவா? வாரண்டி இருக்குது 12 மந்த்துக்கு. ஓகே. தேங்க்யூ. 1 year வாரண்டி இருக்குது. தேங்க்ஸ். பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். உள்ளே வாரண்டி கார்டு வச்சுருக்கேண்ணா. சரி, ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணா. நீங்கள் பத்திரமா இருங்க. கண்டிப்பாக. ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுங்கண்ணா. கண்டிப்பாக. படிச்சிருக்கீங்க, வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஏதோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் இது. கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் வந்து இது மாதிரி எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக. கடவுள் உங்களே ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாண்ணா. இந்த மாதிரி வியாபார பொருள் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் உங்களால் முடிஞ்சது? இல்லைண்ணா, நம்ம முடிஞ்சதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இனி எதர்ச்சியாக வந்து உங்களுக்கு பண்ணோம், அவ்வளோதான். சரி. ஓகேண்ணா. இது ஆக்சுவலி வந்து ஒரே நிமிஷம்ண்ணா. செலோ டைப் போட்டு ஒட்டியிருக்கு. இது ஆக்சுவலி தனித்தனியாக இருக்கும். நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே. சரிங்களா? எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? எடுத்துகிட்டு போயிடுங்க. பர்ஃபி உள்ளே வச்சிட்டிங்களா? பர்ஃபி உள்ளதாக இருக்குது, பேக்கில். சரிண்ணா. ஓகே. இது வந்து நான் மீடியம் சைஸ் இது. சரி. விட்டுட்டோமா உங்களை அங்கே பஸ் ஸ்டாப்பில்? அங்கே விட்டுருங்க. சரி. ஓகே. வாங்கண்ணா. அப்படியே ஏறி உட்காந்து பார்த்து பொறுமை உக்காண்டிங்களா? போலாமாண்ணா? சேஃபா? பத்திரமா? ஓகே.